கொஞ்சம் ஆன்னுவேட்டி பிளானு, கொஞ்சம் ஈக்விட்டி வந்து கொஞ்சமாவது இருக்கிறது நல்லது. நமக்கு வந்து அது ஒரு கிக்கர் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு 20% வந்து போக போக நான் சொல்கிறது 50%ல் ஆரம்பிக்கிறோம். பட் ஒரு 20-25% நமக்கு ஒரு ஈக்விட்டி இருந்ததுன்னாக்க நமக்கு வந்து அது ஒரு ஒரு சராசரியாக ஒரு 12-15% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரும்போது நமக்கு அது வந்து ஒரு ஒரு நமக்கு ஆயிலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அது ஒரு இன்கம்மாக வந்து நமக்கு இருக்கும். ஆர் அது பாக்கி இருந்தாலும் அதை வந்து நம்மளுடைய சந்ததியருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் பிளானிங்கில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா என்னவா இருக்கும் சார்? ஸோ அதுதான் வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ரிஸ்க்குங்கிறது பார்த்தோன்னாக்க நம்ம வந்து முதல்ல லைஃப் இன்சூரன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் ரிஸ்க்காக சொல்லுவோம். அதாவது நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் இதுவாக இருக்கலாம், லைக் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கலாம், மேல் படிப்பு படிக்கிறதுக்கான செலவாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து வாழ்வாதாரம் போயிடுத்து அப்படின்னாக்க மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ என்ன ஆகும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா கம்பெனிலேயே தர்றது வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அது எந்த வழியும் வந்து பத்தாது நமக்கு. அதனால வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் மாதிரியான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம். அது வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி நமக்கு பணம் திருப்பி வராதே அப்படின்னு நினைக்கிறாங்க.